ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து ஐப்பசி மாத பொது பலன்களை நம்ம பார்ப்போம். ஐப்பசி மாதம் அதாவது 17 அக்டோபர் 17 இருந்து நவம்பர் 17 இந்த ஒரு மாத காலங்கள் சூரியன் அதாவது துலாம்ல நீச்ச நிலையில இருப்பாரு. சூரியன் வந்து வலுவிழந்த நிலையில இருப்பாரு. அதே மாதிரி அதைத்தான் வந்து நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம். அந்த ஐப்பசி அமாவாசை 20ஆம் தேதி வருது. அக்டோபர் 20ஆம் தேதி 3:45 இருந்து 5:55 மறுநாள் 5:55 PM 3:45 PMல இருந்து மறுநாள் 5:55 PM வரைக்கும் அமாவாசை இந்த மாதத்துல நடைபெறுதுங்க. அதைத்தான் நம்ம வந்து தீபாவளின்னு நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி குரு பெயர்ச்சி இந்த மாசம் இருக்குதுங்க. குரு வந்து 18ஆம் தேதி மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வராரு. அதே மாதிரி சனி வந்து மீனத்துல இருக்கிறார். சனி மீனத்திலையும், ராகு கும்பத்திலையும், கேது சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சுக்கிரன் இந்த மாதம் வந்து சுக்கிரன் வந்து நீச்ச நிலையில இருப்பாரு. குரு உச்சமடைகிறார் இந்த மாசம். அதே நேரத்துல சுக்கிரன் வந்து நீச்ச நிலையில அடைவார். அதாவது சுக்கிரன் வந்து வலு இழப்பாரு. பொதுவாகவே வந்து சுக்கிரன் வந்து வலு விளக்கக்கூடாது. யாரோட ஜாதகத்திலையும் சுக்கிரன் வலு விளக்கக்கூடாது. குரு வந்து காசை கொடுப்பாரு. ஆனா அதை அனுபவிக்கிற தன்மையை வந்து சுக்கிரன் தான் வந்து அந்த சொகுசை அனுபவிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நல்லா அயன் பண்ண சட்டை போடணும், நல்ல பர்ஃப்யூம்லாம் அடிச்சுக்கணும், சென்ட் வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா சுக்கிரனோட வந்து ஆதிக்கம் வந்து நல்ல, அதாவது சுக்கிரனோட நிலை வந்து நல்லா இருக்கணும். இந்த மாதத்துல என்ன நடக்குதுன்னா 13 நாள் முதல் 13 நாள் வந்து நீச்ச நிலையில இருப்பாரு சுக்கிரன். அதுக்கப்புறம் ஸ்தான பலத்தோட அதுக்கப்புறம் வந்து 15 நாள் வந்து தன்னோட சொந்த வீடான, அதாவது துலாம்ல வந்து ஒரு 15 நாள் நல்ல நிலைமையில இருப்பார். இந்த 13 நாள் தான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அமைப்புகளா இருக்கும். என்ன ஜாக்கிரதையா இருக்கும்? சுக்கிரன்னா வந்து காதல், காமம் அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் அந்த மாதிரி அமைப்புகளை சுக்கிரன் தான் கொடுப்பாரு. அதே மாதிரி புதன் வந்து 7 நாள் மட்டும் துலாம்ல இருப்பாரு. நட்பு நிலையில துலாம்ல இருப்பாரு. 7 நாள் மட்டும் சூரியனோட இணைஞ்சு 7 நாள் மட்டும் இருப்பாரு. அதுக்கப்புறம் 23 நாள் விருச்சக வீட்டுல வந்து 23 நாள் இருப்பாரு. இதுதான் உங்க இந்த கோச்சார நிலை. இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நம்ம துல்லியமான பலன்களை பார்ப்போம். கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கம். கடகராசி அதாவது சந்திரனோட ராசி. இந்த ராசியில குரு வந்து உச்சமடைகிறது ஒரு தனி சிறப்பு. என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா இருக்கும். நீங்களே வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க, தன்னம்பிக்கையோட இருப்பீங்க இந்த காலகட்டத்துல. ஏன்னா கடகராசிக்காரங்க ஏற்கனவே வந்து அஷ்டமத்து சனினால ரொம்ப பிரச்சனை. இப்பதான் ஒரு 6 மாதங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வந்து மனசை தேத்திட்டு மேல வந்துகிட்டு இருக்கிறீங்க. அதனால வந்து இந்த குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு வந்து நல்லவைகள் நடக்குங்க கடகராசிக்கு. அதே மாதிரி உங்க 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது ஒரு குறைதானும். அவர் வந்து சூரியன் மாதிரி தான் செயல்படுவாரு. வேற ஒரு பாவத்துவம் எதுவும் இல்லாததுனால ஏற்கனவே குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும். ஒரு பொருளாதார முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து நீச்ச நிலைமையா இருந்து சனி பார்வை பார்க்கிறாரு. இருந்தாலும் அந்த சனியை வந்து உச்ச குரு பார்க்கறதுனால கொஞ்சம் அந்த 3ஆம் இடம் பாதிப்பு. 3ஆம் இடம்னா என்ன? தம்பி தங்கைகளை குறிக்கக்கூடிய, இளைய சகோதரனை குறிக்கக்கூடிய அமைப்பு, தைரியம், வீரியம், புகழ் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு, வெற்றியை குறிக்கக்கூடிய அமைப்பு. உங்க 3ஆம் பாவத்தை இது வரைக்கும் சனி பார்த்த பார்வை வேறு, இப்ப குரு பார்த்த சனி பார்க்கிற பார்வை வேறு. இதனால என்ன அப்படின்னா தம்பி தங்கைகளோட இணக்கமான சூழ்நிலைகள்
கண்டிப்பா உருவாகும். ஏற்கனவே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி சேரக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். தம்பி தங்கைகளோட தம்பி தங்கைகளோட ஒற்றுமைகள் பலப்படும். நம்ம அண்ணன் தானே அப்படின்னு அவங்க விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி முதல் 13 நாளுக்கு தான் அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் 13 நாள் கழித்து 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போயிடுவாரு. தன்னோட சொந்த வீடான துலாமுக்கு போயிடுவாரு. தாய் வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும். தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும். தாய் வழி சொத்து ஏதாவது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற அமைப்புகள் இருந்தா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உங்க 5ஆம் இடம் ராசிக்கு 5 வந்து அதிர்ஷ்டஸ்தானம். குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள்லாம் பிறக்கக்கூடிய இடம். காதலை குறிக்கக்கூடிய இடம். அத வந்து குரு பகவான் பார்க்கிறார். காதலை குறிக்கக்கூடிய சுக்கிரன் வந்து ஒரு 13 நாள் மட்டும் நீச்ச நிலையில இருப்பாரு. அப்ப மட்டும் இளைஞர்கள் வந்து காதல் செய்கிற இளைஞர்கள் வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு 13 நாள் வார்த்தைகளை பார்த்து பிரயோகப்படுத்துங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல சுக்கிரன் டல்லா என்னாருன்னா பெண்களால் பிரச்சனை, பெண்களால் மன கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் முதல் 13 நாள் இருக்கும். ஆனா அது வந்து நிரந்தரமா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த நிலைமைகள்லாம் ஒரு 13 நாள் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஆனா அது பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படுத்தாது. அதே மாதிரி உங்க 7ஆம் இடத்தை ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. கணவன் மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், தொழில்துறை பார்ட்னர் ஸ்தானம்னு சொல்லுவோம். கணவன் மனைவிக்கு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் இந்த குரு வந்து உச்ச குருவாக்கி 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே வந்து இருந்து வந்த பிரச்சனைகள், தடை, தாமதங்கள் எல்லாமே வந்து சரியாகக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடம் சனி பகவான் இருக்கிறாரு. ஏற்கனவே வந்து தந்தையால் மனக்கசப்பு, தந்தையினால ஏதோ பிரச்சனை, அதெல்லாம் வந்து குரு பார்க்கறதுனால, அதுவும் உச்ச குரு பார்க்கறதுனால அந்த சனி வந்து தன்னோட துன்பம் தரக்கூடிய செயல்களை கொஞ்சம் குறைச்சிப்பாரு. தந்தை வழி உறவுகளால் இருந்து வந்த பிரச்சனையை, தந்தையால் வந்த பிரச்சனை, தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை அதெல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி உங்க 10ஆம் இடத்தை வந்து சுக்கிரன் வந்து 13 நாள் கழித்து உங்க 10ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பார். 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். தொழில்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். பட்டம் பதவின்னு சொல்லுவோம். புகழை குறிக்கக்கூடிய அதாவது புகழ் அடையும். அதாவது ஒரு என்ன சொன்னீங்க தனியார் துறையிலா இருந்தாலும் சரி, அரசு துறையிலா இருந்தாலும் சரி, ஒரு வந்து ரொம்ப நாளா வந்து பதவி உயர்வு கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளா கிடைக்கல. அதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நன்றி.